சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நமது பேரன்பிற்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு திருமண விழாவில் பேசுகிற போது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அதாவது, சுயமரியாதை திருமணம் செய்து கொள்கிற தம்பதிகள் அவர்கள் தங்களுடைய சந்ததியினருக்கு ஒரு வழிகாட்டுதலாக திகழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கலைஞர் முன்வைத்தார். அவர்கள் அந்த ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டிகளாக திகழ வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் சொல்லுகிற போது என்னுடைய மனதில் பல எண்ணங்கள் ஏற்பட்டன. அதாவது, அது சுயமரியாதை திருமணமாக இருக்கலாம், கலப்பு திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம். இவர்களெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். சமூகத்தினுடைய கட்டுத்திட்டங்கள் அல்லது சமூகத்தினுடைய மூடப்பழக்கங்கள், அதனுடைய ஒரு காலத்திற்கு ஒவ்வாத பழக்கங்களை தாண்டி திருமணம் செய்து கொள்கிறவர்கள் அப்படி ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழாவிட்டால் அந்த திருமணமே கேள்விக்குரியதாகிவிடும், கேலிக்குரியதாகிவிடும். அதை ஒரு தவறான முன்னுதாரணமாக மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு கவலையில் தான் கலைஞர் அவர்கள் இந்த மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த சுயமரியாதை திருமணங்கள் செய்து கொள்கிறவர்கள் தங்களுடைய சந்ததியினருக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கிற கலைஞர் அவர்களுடைய அந்த கருத்தில் பொதிந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கக்கூடும்? நான் அதை இப்படி யோசிக்கிறேன். அதாவது, ஒரு திருமணம் என்பது, ஒரு சுயமரியாதை திருமணம் என்பது, அது வெறுமனே ஒரு தாலி இல்லாமல் அல்லது வெட்டி இல்லாமல் அல்லது புரோகிதர்கள் இல்லாமல் சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் செய்கிற ஒரு நாள் சடங்கு மட்டுமல்ல, சடங்கு கிடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் பகுத்தறிவினுடைய ஒரு தன்மை அதில் பரவி இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு அடிப்படையான விஷயம். அறிவியலினுடைய, சிந்தனையினுடைய, தர்க்கத்தினுடைய ஒரு இயல்பு என்பது வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அதில் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதோடு மட்டுமல்லாமல் அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை, அதாவது ஒரு ஜனநாயக ரீதியான ஆண் பெண் சமத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அதில் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. சுயமரியாதை திருமணம் என்பது ஒரு சடங்கு கடந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல. எல்லா தளங்களிலும் வாழ்க்கையில் சுயமரியாதையையும் மற்றவர்களுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பது, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் தான், ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை முறையின் அடிப்படையில் தான் இந்த சுயமரியாதை திருமணங்கள் என்பது வலியுறுத்தப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது கலைஞர் அவர்கள் இதை ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்றால், ஒரு குழந்தை, ஒரு சந்ததி தன்னுடைய பெற்றோர்கள் சரியான வாழ்க்கையை வாழாவிட்டால் அவர்கள் தேர்வு செய்த திருமண முறை அல்லது அவர்கள் தேர்வு செய்த சித்தாந்தம் தான் தவறு என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற போது அவர்களுக்கிடையில் பல்வேறு விதமான காரணங்களுக்காக இடர்பாடுகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம். ஆனால் அறிவின் துணை கொண்டு அவற்றை தீர்த்து கொள்வது, சிந்தனையின் துணை கொண்டு அவற்றை தீர்த்து கொள்வதன் மூலமாக தாங்கள் தேர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு ஒரு நியாயத்தை அவர்கள் வழங்க முடியும். தாங்கள் தேர்வு கொண்ட ஒரு புதிய பாதைக்கு அவர்கள் ஒரு நியாயத்தை வழங்க முடியும். மாறாக அப்படி செய்ய தவறுகிற போது உண்மையில் ஒரு மரபான சமூகத்தில் அது உருவாக்கக்கூடிய உறவுகளில் என்ன குற்றங்குறைகள் இருந்தாலும் கூட ஒரு சமூகம் அதை சுலபமாக, இயல்பாக ஏற்றுக்கொண்டு விடும். ஆனால் ஒரு புரட்சிகரமான திருமணத்தை, ஒரு சுயமரியாதை திருமணத்தை, ஒரு பகுத்தறிவு சார்ந்த பாதையில் செல்கிறவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தவறுதலாக செய்துவிட்டாலோ அல்லது ஒரு விஷயத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு வழிமாறி சென்று விட்டாலோ ஒட்டுமொத்தமாக அந்த சித்தாந்தமே கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு அபாயம் அதில் இருக்கிறது. அந்த வகையில் தான் வேறு யாரையும் விட சுயமரியாதை திருமணங்கள் செய்து கொள்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த கருத்தை நாம் காதல் திருமணங்களுக்கும் கூட பொருத்தி பார்க்கலாம். காதல் திருமணங்களை எடுத்துக்கொண்டால் நாம் ஏற்பாடு செய்கிற திருமணங்களில் கூட எத்தனையோ திருமணங்கள் தோல்வி அடைகின்றன, பிரிவுகள் நடக்கின்றன, விவாகரத்துகள் நடக்கின்றன. ஊர்கூடி நடந்த பல திருமணங்கள் கூட ஒரு சில மாதங்களில் முறிந்து போகின்றன. எத்தனையோ விதமான உளவியல் ரீதியான வெளியே சொல்ல முடியாத பல காரணங்கள் அதற்குள் இருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த சமூகம் கவலைப்படுவது கிடையாது. மாறாக காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதிகள், ஒரு ஜோடியினர் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்குள் முரண்பாடு வந்து விட்டாலோ அல்லது அதில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றி விட்டாலோ
காதல் திருமணங்களே மோசமானவை என்று உடனடியாக சொல்வதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது. அவர்களை தூற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. அவர்களை உதாரணமாக காட்டி, பார்த்தீர்களா காதல் திருமணம் செய்து கொண்டதால் எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது என்று எச்சரிக்கிற, காதலிக்கிறவர்களை மிரட்டுகிற ஒன்றிற்கு ஒரு உதாரணமாக கூட அது மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். கலப்பு திருமணங்களுக்கு அல்லது சாதி கடந்த மதம் கடந்த திருமணங்களுக்கும் கூட இது பொருந்தும். பொதுவாக ஒரு சாதிக்குள் ஒரு மதத்திற்குள் செய்து கொள்கிற திருமணங்களுக்குள் பல்வேறு சிக்கல்கள் வந்தால் கூட அவையெல்லாம் கண்டும் காணாமல் விடப்படுவதும் அல்லது அதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி போல ஏற்றுக்கொள்வதும். ஆனால் சாதி கடந்த திருமணங்களில், மதம் கடந்த திருமணங்களில் ஒரு சிக்கல் வந்துவிட்டால் உடனடியாக அதை பூதாகாரப்படுத்தி, இப்படி சாதி கடந்து திருமணம் செய்து கொண்டாலே, மதம் கடந்து திருமணம் செய்து கொண்டாலே இப்படித்தான் நடக்கும் என்கிற ஒரு பிம்பம் உடனடியாக இந்த சாதி கடந்த திருமணங்களுக்கு எதிராக இருப்பவர்களாலும் மதம் கடந்த திருமணங்களுக்கு எதிராக இருப்பவர்களாலும் உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கெல்லாம் அவர்கள் லவ் ஜிகாத் என்றோ அல்லது நாடக காதல் என்றோ ஊதி பெரிதாக்கி காதல் திருமணங்களுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காதல் திருமணங்கள் செய்து கொள்கிறவர்கள், கலப்பு திருமணங்கள் செய்து கொள்கிறவர்கள் அல்லது சுயமரியாதை திருமணங்கள் செய்து கொள்கிறவர்கள் முதன்மையாக தங்களுடைய இல்லறத்தை ஒரு முன்னுதாரணமான ஒன்றாக, எடுத்துக்காட்டான ஒன்றாக அவர்கள் அமைத்து கொண்டால்தான் அது இத்தகைய திருமணங்களை செய்து கொள்கிறவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். பழமைவாதிகளுடைய, பிற்போக்குவாதிகளினுடைய ஒரு தவறான எடுத்துக்காட்டுகளாக நாம் மாறிவிடக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். அதனால் தான் பெரியார் பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் பற்றி ஏன் வலியுறுத்தினார் என்று சொன்னால், மற்றவர்களை விட பகுத்தறிவை பேசுகிறவர்களுக்கு, சிந்தனையை பேசுகிறவர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பதை அவர் ஏன் வலியுறுத்தினார் என்றால், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புரட்சிகரமான சிந்தனையை பேசக்கூடிய, முற்போக்கான சிந்தனையை பேசக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழிமாறி சென்று விட்டால், தடம் மாறி சென்று விட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த கொள்கைக்கே பங்கம் வந்துவிடும் என்பதை பெரியார் உணர்ந்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய இந்த செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சுயமரியாதை திருமணங்கள் என்பது தமிழ்நாட்டிலேயே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் ஒரு புரட்சிகரமான ஒரு திருமண முறையாக ஏற்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த திருமணங்கள் என்பது சட்ட அந்தஸ்தும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு நாம் சமூகத்தில் எத்தனையோ விதமான சாதி ரீதியான, மத ரீதியான அழுத்தங்கள் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு அல்லது கலப்பு திருமணங்கள் செய்பவர்கள் மேல் ஒரு பெரிய அழுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த சுயமரியாதை திருமணங்கள் ஒரு முற்போக்கான திருமணங்களாக மட்டுமல்ல, இல்லறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் நோக்கை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சமத்துவமான, ஜனநாயகமான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்களும் வாழ வேண்டும் என்று அனைவரும் பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய சந்ததிகள் பின்பற்றக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான திருமணமாக அவை இருக்க வேண்டும் என்பதுதான் கலைஞர் அவர்களுடைய அந்த செய்தியாக பார்க்கிறேன். அந்த வகையில் அவர் ஒரு திருமண முறையை அல்ல, ஒரு வாழ்வியல் முறையை வலியுறுத்துகிறார் என்பதையும் நான் அந்த செய்தியிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.